அதுதான் அது உங்களுக்கு வாழும்போது யாரை போற்றி இருக்குது இந்த சமூகம்னு பார்த்தீங்கன்னா வியப்பாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. உதாரணமாக அன்னைக்கு கூட நான் எங்கள் அப்பா கங்கை அமரன் எடுத்து பேசினேன். அவருடைய சாதனையெல்லாம் அளப்பெரியது. நிறைய சாதனையாளர்களை நம்ம கவனிக்க தவறிடுறோம். பெரிய நிலவு வெளிச்சத்தில் சின்ன சின்ன நட்சத்திரங்கள் மறைந்து போகிற மாதிரி ஆயிடுது. அதில் ஒருத்தர் நம்ம அண்ணன் சவேசன் முரளி. அவங்க 2 பேரும் வந்து மிகச்சிறந்த படங்களுக்கு பின்னணி இசை. ஏன்னா சேரனும் பணியாற்றியிருக்கிறார், அவங்களோட நானும் பணியாற்றியிருக்கிறேன். அவருடைய பாரதி கண்ணம்மா அவங்களுக்கு தெரியும், பல படங்களுக்கு அவங்க இசையமைச்சிருக்காங்க. அப்போ இசை கோர்ப்பில் அவங்களுக்கு இருக்கிற அசாத்திய ஆற்றலை நீங்கள் உடனிருந்து பணியாற்றும் போது தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கலைஞர். அவருக்கு உரிய மதிப்புங்கிறது சமூகம் வழங்காமல் இருக்கலாம். எங்களை போன்ற பிள்ளைகள் மனதில் வச்சு போற்றணும் இல்லையா? அதுதான் அது இந்த இதில் நமக்கு பெரிய துயரம் இது இருக்குது. பெரிய துயரம் தோய்ந்த வரலாறு தான். நம்மளுடைய பாட்டன் பாரதி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினையே அழிப்போம்னா அவனையே உணவில்லாமல் போட்டு பட்னி போட்டு கொண்டது தான் இந்த நாடு. அவன் சாகிற வரை பைத்தியக்காரன், செத்த பிறகு தான் மகாகவி. இது 1-2 வரலாறு இல்லை, உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த வரிசையில் எங்களை மாதிரி இப்போ இந்த மாதிரி கலைஞர்கள் புறக்கணிக்கப்படுவது இயல்பாக தான் இருக்குது. அதுக்கு நம்மளால் வருந்த தான் முடியுது, வேறு ஒன்றும் செய்ய முடியல. ஆனாலும் இசை உலகில் வந்து சபேசன் முரளி இரு இணையர்களுடைய அண்ணன் தம்பி 2 பேருடைய பங்களிப்பு. தேனிசை தென்றல் தேவா என்றால் இவர்கள் 2 பேரும் இல்லாமல் இல்லை. உங்களுக்கு புரியாது. அப்படிப்பட்ட ஒரு இசை இளவல்கள் தான் சொல்லணும் 2 பேரும். அவருக்கு ஐயா தேவாவுக்கு வலதுகரமும் இடதுகரமும் 2 சகோதரர் தான். அப்படி ஒரு ஈடுபாட்டோடு இணைந்து இருந்த ஒரு இசை குடும்பத்தில் ஒருவர் இல்லை. அப்படிங்கும்போது அந்த வலி ரொம்ப அதிகம்தான்.